ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சச்சின் ரிலீஸ் பற்றி ஜெனிலியா அவர்கள் வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, சச்சின் வந்து வேறு லெவலில் ஒரு படம், என்னால் மறக்க முடியாத ஒரு படம். ஸோ எனக்கு இந்த படத்தை தந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அதே மாதிரி உங்களோட ஷாலினி, டபுள் ஐ ஷாலினி தான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 20 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து சச்சின் படத்துக்கு வந்து அதே ஆதரவு கிடைக்கும் போது எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே தளபதின்ஸ் எல்லாருமே திருவிழா மாதிரி கொண்டாடுறீங்க சச்சின் படத்தை. அதை பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. சச்சின் ஷூட் அப்போ செட்டில் வந்து தளபதி செம க்யூட்டாகவும் ஸ்வீட்டாகவும் இருப்பார். ஸோ அந்த மாதிரி தன்னோட நெகிழ்ச்சியான மொமெண்ட்டெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில். ஸோ தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே என்னோட நெஞ்சான மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் சச்சின் படத்தை வந்து திருவிழா மாதிரி கொண்டாடுறீங்க. உண்மைதாங்க. ஏன்னா தளபதியோட படம் 2 படம் ரீரிலீஸ் ஆயிருக்கு. கில்லி, சச்சின் ரெண்டுமே வந்து வேறு லெவலில் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து சம்பவம் பண்ணியிருக்குது. 30 crores மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு கில்லி. இப்போ 10 crores ப்ளஸில் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இன்னமும் வந்து சம்பவம் பண்ணிகிட்டு இருக்குது சச்சின். ஸோ இதை பார்க்கும்போது எல்லாருமே நெகிழ்ச்சியாக தான் செய்வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜெலினியாவுக்கு வந்து வேறு லெவல் ரோல் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ரொமான்ஸ் படம்னால கண்டிப்பாக வந்து ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்தாகணும். பட் ஆனால் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தளபதிக்கு ஈக்குவலான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜெனிலியாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இருப்பாங்க. தளபதி எங்கெல்லாம் இருக்காலும் அங்கேயும் வந்து ஜெனிலியா இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து முக்கியமான ரோல் வந்து பண்ணியிருப்பாங்க ஜெனிலியா. அதே மாதிரி உண்மையாக சொல்லணும் அப்படின்னா சச்சினை வந்து வேறு லெவலில் வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் தளபதின்ஸ் எல்லாருமே. ஸோ அது ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்கோம். அந்தளவுக்கு வந்து செலிப்ரேஷன் மோட் வேறு லெவலில் இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா பாட்டு பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி இந்த பாட்டு எல்லாமே வந்து இப்போ தியேட்டரில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. இன்னுமே வந்து அந்த வைபு மாறாமல் இருக்குது, அப்படியே இருக்குது. ஸோ தளபதி பாடின அந்த வாடி வாடி சாங் வந்து வேறு லெவல் கொண்டாட்டம், செம்மையாக என்ஜாய் பண்ணோம். வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து செலிப்ரேஷன் இருந்துச்சு தேட்டரில். ஸோ சச்சின் மெயினாக வந்து சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா ரொமான்ஸ் இருக்குது. இன்னொன்று வந்து பாட்டு வந்து வேறு லெவல் ரீச். ஸோ எல்லா பாட்டுமே பயங்கரமான ரீச். முக்கியமாக இந்த வாடி வாடி சாங் வந்து செமையான வைபு. எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுற மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் போட்டு தளபதி எப்படி ஆடினாரோ அதே மாதிரிலாம் ஆடிலாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து வைப் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க தேட்டர் வைப்பு. ஸோ பயங்கரமான தேட்டர் மெட்டீரியல் அமைஞ்சிருக்கு சச்சின் ரிலீஸ். அடுத்த வருஷம் தளபதியோட ரிலீஸ் வந்து சம்பவம் பண்ணதுக்காக காத்துட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். இந்த வருஷம் வந்து சச்சின் வந்து சம்பவம், சரியான சம்பவம். ஸோ 2 படம் ரீரிலீஸுமே தமிழ் சினிமாவில் சம்பவம் பண்ணுச்சுன்னா அது கில்லி, சச்சின் தான். இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.